வணக்கம், நான் உங்கள் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஸ்டைலில் இந்த தாபா ஸ்டைலில் பண்ணுற பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைலில் பன்னீர் டிக்கா வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அந்த புளிப்பு தன்மையோட எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஹோட்டலில் பண்ணுற பன்னீர் டிக்காக்கும் தாபா ஸ்டைலில் பண்ணுற பன்னீர் டிக்காவும் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்கும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்னஸ் கொடுப்பாங்க, அந்த க்ரீமில் கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த பட்டரோட க்ரீமில் மிக்ஸ் பண்ணி ஃபைனல் டச் கொடுப்பாங்க. ஆனால் தாபாவில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு பன்னீர் டிக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் டிக்கா பண்ணும்போது பர்டிகுலராக இதில் அந்த குடமிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் எப்படி கட் பண்ண சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த பன்னீர் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த புளிச்ச பன்னீரோ இல்லை கெட்டுப்போன பன்னீரோ அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க அகோரோ அவனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தலாமா? பன்னீர் டிக்காக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 400 கிராம், பெல் பெப்பர்ஸ் 3 நம்பர், அதாவது குடைமிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ரீஃபைண்ட் ஆயில் மேரினேஷனுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க அகோரோ அவனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த அவனை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் கேக் பண்ணலாம். அதே டைமில் நீங்கள் பேக்கடு பாஸ்தா, பீஸா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரில் பண்ணுற ரெசிபிஸில் ஏகப்பட்ட ரெசிபிக்கு நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அவனை யூஸ் பண்ணி இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த பன்னீரை எப்படி கட் பண்ணுறோம். இந்த பன்னீர் 200 கிராம் பன்னீர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1/6 கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது எல்லாமே ஒரு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பெல் பெப்பர்ஸ், இந்த குடமிளகாய் 3 கலர் உள்ளது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெல் பெப்பர் சொல்லுவாங்க. இந்த குடமிளகாய் உள்ளே கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே ஒயிட் கலர் ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்படி பன்னீர் கட் பண்ணியிருக்குமோ இந்த 3 கலர் குடமிளகாய் கட் பண்ணி எடுத்துரும். இதுக்கப்புறம் ஆனியன். இந்த ஆனியன் நீங்கள் கட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வெங்காயம் வந்து சில வெங்காயம் 2 வெங்காயம் ஒட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெங்காயம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க ஆனியன் எடுத்துக்கங்க. இந்த வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண் பகுதியை ஸ்லைடிங்காக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1/2 கட் பண்ணுறோம். அதாவது ஒரு வெங்காயத்தை 1/4 கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவமாக பல்லு மாதிரி நீங்கள் எடுத்துலாம். இதுதான் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து நீங்கள் வேறு மாதிரி கட் பண்ணால் இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ண முடியாது. பன்னீர் என்ன சைஸில் கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த வெங்காயத்தும் பீல் பண்ணி எடுத்துரும். தக்காளி கட் பண்ணும்போது நல்ல கெட்டியான பக்குவமாக உள்ள தக்காளி யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பழுத்து தக்காளி கட் பண்ணணுச்சுன்னா கட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி எல்லா காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சுரும் மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த மேரினேஷன் பண்ணும்போது 2 விதமான ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மஸ்டர்ட் ஆயில். இதே நம்ம வீட்டில் வந்து மஸ்டர்ட் ஆயில் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர். இந்த இடத்துல காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நல்ல கெட்டியான தயிர். தயிர் யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். இதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன், சாட் மசாலா. இந்த இடத்துல சாட் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணும்போது சால்ட்டோட தன்மை பார்த்து யூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரா பவுடர், கசூரி மேத்தி. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். சில பேர் வீட்டில் வேணால் கசூரி மேத்தி இல்லாமல் இருக்கலாம். இந்த கசூரி மேத்தி வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மல்லிகை கடையாக இருக்கட்டும், எல்லா கடையிலும் கிடைக்கும். இந்த கசூரி மேத்தி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் பவுடர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சின்னா உங்களுக்கு இந்த மசாலா ரெடி. இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கடலை மாவு, அரிசி மாவுலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா? இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர், வெங்காயம், குடமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி தக்காளி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தக்காளி வந்து மேஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே டைம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சாத்தே ஸ்டிக் இருக்கும். இந்த சாத்தே ஸ்டிக்கு வந்து எல்லா கடையிலும் கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக கிடைச்சிடும். இதுக்காக வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாத்தே ஸ்டிக்கு மல்லிகை கடையில் எல்லா கடையிலும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாத்தே ஸ்டிக் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பன்னீர் ஒன்று இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வெங்காயம், இன்னொரு பன்னீர், குடமிளகா, இந்த மாதிரி 3 பன்னீர் ப்ளேஸ் பண்ணுறோம். அதே டைமில் நடுவில் காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி வைக்கலாம், வெங்காயம் வைக்கலாம், குடமிளகா வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரும் நம்ம ரெடி பண்ணிடுறோம். இந்த ஸ்கியூவர் நீங்கள் ரெடி பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பன்னீரை வந்து நீங்கள் குச்சி உள்ள நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பர்டிகுலராக நடுப்பகுதியை பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா குக் பண்ணும்போது சம்டைம் வந்து அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா வெந்து வர டைமில் கீழே விழுந்துடும். அதனால் நடுப்பகுதியை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்லேயே எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட இருக்க அகோரா அவனை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீ செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஹீட்டு சூடாகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 180 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணி 10 நிமிஷம் சூடான பிறகு கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி டைமிங் செட் பண்ணுறோம். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக டைம் செட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஏரியாவில் போய்ட்டு எப்பவும் போல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் 180 டிகிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ரெஸ்ட் விட்டிங்கன்னா அந்த பன்னீர் வெந்து வர்றது உங்களுக்கு அப்படியே தெரிய வரும். கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா பன்னீர் டிக்கா ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பட்டர் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக பட்டர் அப்ளை பண்ணுறோன்னா காரணம் இருக்குது. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, சாட் மசாலா கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி. என்னங்க, இந்த பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பன்னீர் டிக்காலாம் பண்ணுறது ரொம்ப ஏகப்பட்ட பொருள்லாம் தேவைப்படுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் வச்சு பண்ண போகிறோம். ஏன்னா பட்டர் வீட்டில் இருக்குது. இதில் கஸ்தூரி மெத்தி நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க. இந்த வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இதில் நல்லா வாசனை கொடுக்க அதனால் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேர் வந்து ஹோட்டலில் பண்ணும்போது மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ரீஃபைண்ட் ஆயில் வச்சே பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தாபா ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த அகோரா அவனை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர்.